பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الفتنة أشد من القتل. قال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يؤمن جاره بوائقه، أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய, மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜமாஅத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பேசக்கூடிய, கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் பேசுகின்ற, கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இவ்வுலகில் முஃமினாக வாழ்கிற நமக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத் தருகிற நல்ல அமல்கள் ஏராளமாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் மனிதன் செய்கிற நற்காரியங்களுக்கு கிடைக்கிற கூலிகளை அவன் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக நன்மைகளை விழுங்குகிற, அழித்து போகிற தீய குணங்களை குறித்தும் நாம் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் மனிதனை படைத்து மனிதன் தன்னை வணங்க வேண்டும் என்பதை பிரியப்படுகிறான். மனிதனுக்கு இலக்காக அதை அமைத்திருக்கிறான். அவ்வாறு மனிதன் அல்லாஹ்வை வணங்குகிற போது அதற்கு மனிதன் பெறுகிற கூலியை அவன் இழந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறான். இஸ்லாத்தின் பல நற்கூலிகள் அல்லாஹ்வின் நெருக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்திற்கு தகுதியாகுதல், இறைநேசர்களின் பொருத்தம் பெறுதல், பெற்றோர் பெரியவர்களின் பொருத்தம் பெறுதல், இவையெல்லாம் நேரடியாக அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் வருவதில்லை. ஆனால் அதற்கு அல்லாஹ் மகத்தான கூலிகளை வழங்குகிறான். மனிதன் தான் செய்கிற நற்காரியங்களுக்கான கூலியை தக்க வைத்துக் கொள்வதில் கவனம் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நாம செய்கிற அமல்கள் மிக குறைவு. அல்லாஹ் எதிர்பார்க்கிற அளவிற்கு நாம் வணக்க வழிபாடுகளை செய்வதில்லை. குறைந்த அளவிற்கு தான் நாம் நல்ல காரியங்களை செய்கிறோம், வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். ஃபர்து என்று கடமையாக்கப்பட்ட அமல்களில் கூட நமது கவனம் குறைவாக இருக்கிறது, செயல்பாடுகள் குறைவாகத்தான் இருக்கிறது. இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு நாம் செய்கிற அந்த குறைந்த அமல்களின் கூலியையும் பறித்துவிடக்கூடிய சில தீய குணங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது. நபிமொழிகளிலும் திருக்குர்ஆனிலும் அல்லாஹும் ரசூலும் கூறுகிற பல நற்காரியங்கள் அவனை வணங்குகிற நேரடி இபாதத்துகளாக இருப்பதில்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல நூறு நபிமொழிகளை நாம் சுருக்கி பார்த்தால், நீங்கள் ஒழுக்கமாக வாழ முற்படுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள், குழந்தைகளிடத்தில் பரிவோடு நடந்து கொள்ளுங்கள், பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அண்டை வீட்டாரின் உரிமையை பேணி நடந்து கொள்ளுங்கள், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்குமான உரிமைகளை விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இப்படி உபதேசங்கள் நீளுகின்றன. இவை எல்லாம் மனிதனின் நற்குணங்களை அடிப்படையாக கொண்டு நமக்கு போதிக்கப்பட்டிருக்கக்கூடியவை. நான் என்னுடைய மனைவியிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வது அல்லாஹ்விற்கு பிடித்தது. இதில் அல்லாஹ்விற்கு நாம் செய்கிற வணக்கம் வழிபாடு என்று ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. நிறைய நற்கூலிகளை பெற்ற வழிமாறுகளுடைய வரலாறுகளை படிக்கிற போதும், அல்லாஹ்விடத்திலிருந்து சோதனைகளை நீக்குவதற்கு வழிமாறுகள் செய்த காரியங்கள் துஆக்களை பார்க்கிற போதும், அல்லாஹ்விற்கு நேரடியாக செய்கிற வணக்க வழிபாடுகளை குறிப்பிடுவது மிக மிக குறைவு. நான் உதாரணத்திற்கு சில சம்பவங்களை சொல்லுகிறேன். குகைவாசிகளின் சம்பவம் பிரபலமான ஒன்று. முந்தைய நபிமார்களில் ஒரு நபிமார் காலத்தில், இஸ்ரவேலர்களின் காலத்தில் 3 முஸ்லிம்கள் பயணம் செய்தார்கள். வழியில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மலை குன்றில் ஒரு குகையில் தங்குகிறார்கள். ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது மலையிலிருந்து உருண்டு வந்த பெரிய பாறை ஒன்று அந்த குகையின் வாசலை அடைத்து மறைத்து விடுகிறது. இவங்க வெளியே வர முடியாம மாட்டிக்கிறாங்க. அந்த பாறை எவ்வளவு கச்சிதமாக பாதையை மறைத்திருக்கிறது என்றால், வானமும் தெரியவில்லை, வெளிச்சம் தெரியவில்லை, காற்று அவர்களுக்கு வரவில்லை, மிகச் சரியாக பொருந்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன செய்வதென்று திகைத்து போய் அந்த பாறையை தள்ள முயற்சி செய்கிறார்கள். கொஞ்சமும் தள்ள முடியவில்லை. அந்த 3 நபர்களும் அமர்ந்து ஆலோசனை செய்தார்கள். அதில் ஒருவர் சொன்னார், அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்போம், அதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. நம்மளால பாறையை தள்ளவும் முடியாது. வேற பக்கம் ஓட்டை போட்டு நம்ம போயிடலான்னா சுத்திலும் பாறையாவே இருக்குது. ஓட்டை போட்டு போற அளவுக்கு நம்மள்கிட்ட பலமும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை, யாரையும் கூப்பிடவும் முடியாது. எல்லா வழிகளும் அவர்களிடத்தில் இல்லாமல் போய் ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு வழி இருக்கிறது. அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து அவன் மனதை மாற்றினால் இது சாத்தியப்படும். அப்ப அந்த 3 பேத்துல ஒருத்தர் சொன்னார், நாம வாழ்க்கையில அல்லாஹ்விற்காக என்று மாத்திரமே பரிசுத்தமான மனதோடு, மன தூய்மையோடு ஏதாவது நல்ல காரியம் செய்திருப்போம். அந்த நல்ல காரியத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கொடு, நம்ம துஆ கேட்கலாம் அப்படின்னு ஆலோசனை செஞ்ச உடனே ஒருவர் கை தூக்கினார். யா அல்லாஹ், எனக்கு ஒரு தாய் இருந்தார். என்னுடைய பழக்கம் எப்போவுமே நான் என்னுடைய கால்நடைகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு வந்து விட்ட பிறகு பால் கறப்பேன். பால் கறந்து முதல்ல என்னுடைய தாய்க்கு கொடுப்பேன். அதற்கு பிறகுதான் என் மனைவிக்கு, எனக்கு, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் எடுத்துக்குவேன். முதலாவதாக என் தாய் அருந்த வேண்டும் என்று நான் எப்போதும் நினைப்பதுண்டு. அப்படி எப்போதும் போல ஒரு நாள் பாலை கறந்து என்னுடைய தாயிடத்துல கொடுக்க வந்த போது தாய் உறங்கிவிட்டாள். உறங்குகின்ற தாயை எழுப்பவும் மனசில்லை. சரி, தாய் தான் உறங்குறாங்களே, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா தாயை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதான்னு என் மனசு ஒப்பல்ல. அதனால என்னுடைய தாயின் கால் மாட்டிலேயே பாலை வைத்து கொண்டு காத்திருந்தேன். என் பிள்ளைகள் என் காலில் வட்டமடித்துக் கொண்டிருந்தார்கள். என் தாய் எழட்டும் என்று நான் காத்திருந்தேன். நடுநிசி இரவு வரை காத்திருந்தேன். நடுநிசியில தான் எங்க அம்மா எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு என்னப்பான்னு கேட்டாங்க. இல்லம்மா, உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கிறேன். அடடே, அசந்து உறங்கிட்டேன் நான். சரி, நீங்களாம் குடிச்சிட்டீங்களா? இல்லம்மா, உங்களுக்கு கொடுக்காம நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மனசு வரல, பிள்ளைகளை தூங்க வச்சுட்டேன். அப்போ அந்த தாய் தன் மகன் கொண்டிருக்கக்கூடிய நேசத்தை பார்த்து அந்த மகனுக்காக வேண்டி துஆ செய்தார்கள் மனமுருகி. இந்த செயலை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் அவர் இப்படி துஆ கேட்கிறார். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك இப்திகா வஜ்ஹிக.
யா அல்லாஹ், இந்த நற்காரியத்தை செய்த போது அணு அளவு கூட எனக்கு வேறு யாரிடமும் நல்ல பெயரை நான் எதிர்பார்க்கவில்லை. என் தாயின் பொருத்தத்திற்காக மட்டுமே நீ தாயை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னாயே, அதற்காக மட்டுமே நான் பசியோடு என் பிள்ளைகளையும் பசியோடு வைத்து தூங்க வைத்து விட்டு நான் என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்தேன். நிச்சயமாக நான் இதை உன்னுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே செய்தேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். எனவே ஃபஃப்ருஜ் லனா மின்ஹா ஃபுர்ஜத்தன் நரா மின்ஹஸ் ஸமா, வானத்தை நாங்கள் பார்க்கும் வகையில் இந்த குகையை பாறையை அகற்றிக் கொடு என்று துஆ செய்தார்கள். அந்த பாறை கொஞ்சமாக நகர்ந்தது. ஆனா ஒரு ஆள் வெளியே வர்றதுக்கான அளவுக்கு நகரல. ஒரு சின்ன சந்து மட்டும், வெளிச்சம் மட்டும், ஒரு கோடு மாதிரி தெரிகிற அளவுக்கு மட்டும் பாறை நகர்ந்தது. இரண்டாவது ஒருவர் கையை உயர்த்தி துஆ கேட்டார். யா அல்லாஹ், என்னுடைய சொந்தத்தில் அழகிய இளம் பெண் ஒருவர் இருந்தார். என்னுடைய வாலிப காலத்தில் அந்த பெண்ணிடத்தில் நான் தவறாக அணுகினேன், பல தடவை அணுகினேன். அந்த பெண் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசியில் ஒரு நிபந்தனை விதித்தார். ஒரு பெரிய ஒரு தொகையை கூறி, இந்த அளவுக்கு நீ தொகையை தங்க காசுகளை சம்பாரிச்சு கொண்டு வந்தேன்னா நான் ஆசைக்கு இணங்குறேன்னு சொன்னான். நானும் கடுமையாக முயற்சி செஞ்சேன். அவ சொன்னது ரொம்ப பெரிய தொகை இருந்தாலும் என் சக்திக்கு அப்பாற்பட்டு கடுமையாக முயற்சித்து நான் சேர்த்து சேர்த்து கடைசியில் அவள் சொன்ன தொகை வந்த போது எடுத்து கொண்டு போய் அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து விட்டு ஆசைக்கு இணங்க சொன்னேன். அந்த பெண் இவ்வளவு பெரிய தொகையை சொன்னா சம்பாரிச்சுட்டு வரமாட்டான்னு சொன்ன தொகை அது. ஆனால் சொன்னபடியே சம்பாதித்து விட்டு வந்து விட்டானே என்று அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார். என் தவறுக்கு நீ இணங்கியாக வேண்டும் என்று அவளை நான் நெருங்கி விட்டேன். கடைசி ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பெண், யா அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமையே, இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், வலா தப்தையில் ஹாத்தம், என்னை சீரழித்து விடாதே என்று அந்த பெண் சொன்னார். அந்த பெண் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் ஆழமான தாக்கம் ஏற்பட்டு தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் எனக்கு கைவசம் இருந்த போது நான் அந்த பெண்ணை விட்டு எழுந்து பாவம் செய்யாமல் வந்தேன். நிச்சயமாக நான் இதை உனக்காக உன்னுடைய அச்சத்தின் மீதே விட்டு வந்தேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். நான் வேற யாருக்காகவும் இதை செய்யல. அந்த பாவத்தை நான் விடுவதற்கு காரணம் அந்த பெண் உன்னுடைய பெயரை சொல்லி அஞ்சிக் கொள்ள சொன்னார். நான் உண்மையில் அஞ்சினேன். அந்த பாவத்தை நான் அதற்கு பிறகு செய்யவே இல்லை. இந்த காரியத்தை உன் பொருத்தத்திற்காக மட்டுமே நான் செய்தேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். எனவே ஃபஃப்ருஜ் லனா மின்ஹா ஃபுர்ஜத்தன் நரா மின்ஹஸ் ஸமா, நாங்கள் வானத்தை பார்க்க வேண்டும், எங்களுக்கு நீ திறந்து விடு என்று கேட்டபோது இன்னமும் கொஞ்சம் நகர்ந்தது. ஆனால் 3 பேரும் வெளியே வருவதற்கு அது போதுமானதாக இல்லை. மூன்றாவது ஒருவர் கையை உயர்த்தினார். யா அல்லாஹ், என்னிடத்தில் ஒரு மாடு மேய்க்கின்ற ஒரு ஆள் பணியாளனாக இருந்தான். நான் அவனுக்கான கூலியை எப்போதும் சரியாக தந்து விடுவதுண்டு. அதே போல ஒரு நாள் அவன் வேலை செய்து விட்டு வந்தபோது கூலியை தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. அவன் சென்று விட்டான். அதற்கு பிறகு அவன் வேலைக்கும் வரவில்லை, அந்த பணத்தை வந்து வாங்கி கொள்ளவும் இல்லை, சம்பளத்தை. அவன் தானே வரல அப்படின்ட்டு நான் அந்த பணத்தை யூஸ் பண்ணல. நான் அந்த அவனுக்கான கூலியை எடுத்து தனியாக வைத்தேன். அந்த கூலிக்கான தொகையை எடுத்து ஒரு ஆட்டை வாங்கி நான் விட்டேன். அந்த ஆடு குட்டி போட்டது. நாட்கள் செல்ல செல்ல, மாதங்கள் செல்ல செல்ல அது பெருகி கொண்டே போனது. பல வருடங்கள் ஆனதற்கு பிறகு ஒரு ஆட்டு மந்தையாகி நின்றது. நான் அதுவரை அதை தொடவே இல்லை. இது என்னுடைய ஹக்கு அல்ல, என்னிடத்தில் வேலை செய்தவனுடைய ஹக்கு என்பதில் நான் கவனமாக இருந்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் அவன் வந்தான். வந்து என்னுடைய கூலியை கொடுங்கள், நான் சிரமத்தில் இருக்கிறேன் என்றான். அப்போது நான் ஆட்டு மந்தையை சுட்டி காட்டி, இதோ இந்த ஆட்டு மந்தை உன்னுடையது என்றேன். என்னை கேலி செய்யாதீர்கள், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால என்னை நீங்க அவமானப்படுத்தாதீங்க, என்னுடைய ஹக்கை கொடுத்துருங்க அப்படின்னு அவன் கேட்டான். அப்போது நான் சொன்னேன், உன்னுடைய சம்பளம், உனக்கு சேர வேண்டிய கூலியில் தான் நான் ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன்.
அது கொஞ்சம் கொஞ்சமாக நீ இத்தனை ஆண்டுகள் கழித்து வருவதால் பெருகி பெருகி ஒரு மந்தையாகி இருக்கிறது. உண்மையில் சொல்லுகிறேன், இது அனைத்தும் உனக்கானது, எடுத்து செல் என்று குளிர்ந்த மனதோடு அவன் வாழ்த்து விட்டு அந்த ஆட்டு மந்தையை அழைத்து சென்றார். இதை சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார், அல்லாஹ்வே, இந்த நற்காரியத்தை உன்னுடைய பொருத்தம் நாடி மட்டுமே நான் செய்தேன், அதை நிச்சயம் நீ அறிந்திருக்கிறாய். எனவே ஃபஃப்ருஜ் லனா மின்ஹா ஃபுர்ஜதன் நரா மின்ஹா ஸமா, நாங்கள் வானத்தை பார்க்க வேண்டும், வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், இந்த சோதனையிலிருந்து விடுபட வேண்டும், எங்களுக்கு நீ வழி கொடு என்று கேட்டபோது அல்லாஹ் பாறையை முழுமையாக விலக்கி கொடுத்தான். அவர்கள் வெளியே வந்தார்கள் என்பது அந்த குகைவாசிகளுடைய சம்பவம். இந்த சம்பவத்தில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன சகோதரர்களே. முதலாவது, அவர்கள் துஆ கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனையில் மாட்டிவிட்ட ஒரு முஸ்லிமுக்கு கூட அவன் வெளிவர முடியுமா என்றால் முடியும். அதற்கான ஆற்றலை அல்லாஹ் துஆ மூலம் நமக்கு தந்திருக்கிறான். அந்த சூழ்நிலையில் நாம் நம்மை வைத்து நினைத்து பார்த்தால் நிராசையாகி போய்விடுவோம். பாறையை நவுத்த முடியல, உடைக்கிறதுக்கு ஆயுதமும் இல்லை, யாரையும் கூப்பிடவும் முடியல, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு, உயிரோடு இருக்க வரைக்கும் இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நிராசையாகி இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அவர்கள் நம்பினார்கள், அல்லாஹ்வின் துஆ என்கிற இறுதி ஆயுதம் முஃமினுக்கு மௌத்து வரைக்கும் அது பயன்படும். எனவே அவர்கள் துஆ செய்தார்கள். முதல் படிப்பினை. இரண்டாவது படிப்பினை, என்ன செய்வதென்று தெரியாமல் 3 பேரும் முழித்த போது ஒருவர் சொன்னார் இந்த யோசனையை, நாம் எல்லாரும் சேர்ந்து துஆ செய்வோம். இது கூட்டு துஆவிற்கான ஒரு பெரிய ஆதாரம். ஒரு முஸ்லிம் சமுதாயம் ஒரு விஷயத்துல கூட்டா உட்கார்ந்து துஆ கேட்குது, ஒருத்தர் துஆ கேட்க மற்றவங்க ஆமீன் சொல்றாங்கன்னா அது நிச்சயமாக பலித்தே தீரும் என்பதற்கு இது போல பல ஆதாரங்கள், பல சம்பவங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. ரகசியமா செஞ்ச அமல் தானே, ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க இது நான் உனக்காக மட்டும்தான் செஞ்சேன், யாருக்குமே தெரியாதுன்னு. அவன் மனசுக்குள்ளேயே கேட்க வேண்டியது தானே. வெளியில் சத்தமாக ஒருவர் கேட்க மற்ற இருவர் ஆமீன் சொல்ல அது கூட்டு துஆவானது. அங்கு அல்லாஹ் அதை ஏற்கிறான். மூன்றாவது படிப்பினை, நாம் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி துஆ கேட்டால் அந்த துஆ கபூல் ஆகும். இன்றைக்கு பல பேர் மறுக்கிறார்கள், பல விஷயங்களை மறுக்கிறார்கள். இந்த ஒரு காரியத்தை முன்னிறுத்தி துஆ கேட்கறதுன்னு இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் அரபியில வசீலான்னு சொல்லுவாங்க. வசீலா அப்படின்னா ஒரு காரியத்தை முன்னிறுத்தி அல்லது ஒரு நபரை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அது செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலேயும், உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலே மழை இல்லாமல் வறட்சியில இருந்தபோது மூத்த சஹாபாக்களை வரவழைத்து அவர்களை முன்னிறுத்தி மக்களிடத்திலே கால்நடைகளை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி கால்நடைகளை எல்லாம் வரவழைத்து ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து துஆ கேட்கும் போது சொன்னார்கள், அல்லாஹ்வே, நாங்கள் பாவிகள், மழை இல்லாமல் வறட்சியால் சிரமப்படுகிறோம், இதோ மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்களின் பரக்கத்தால் மழையை தருவாயாக, இதோ கால்நடைகள் இருக்கின்றன, வாயில்லா ஜீவன்கள், அதற்காகவாவது பச்சாதாபப்பட்டு எங்களுக்கு மழையை தருவாயாக என்று துஆ கேட்டார்கள். மழை வந்தது, துஆ கபூலானது அப்படிங்கிறது வரலாறு. இதற்கு பேர் தான் வசீலா. இப்போ நம்ம தர்காக்களுக்கெல்லாம் போகிறோம்ல, அதுக்கு பேர் வசீலா. அங்கே போய் நாம் துஆ கேட்குறோம். என்னன்னு கேட்குறோம்னா, யாரெல்லாம் நான் பாவி, நான் வாழ்க்கையில் ஃபர்து தொழுகையே நிறைய விடுறேன், நிறைய பொய்கள் சொல்கிறேன், பாவங்கள் செய்கிறேன், இதோ இங்கே இருக்கக்கூடிய அடியார் உன்னுடைய நல்லடியார் என்று உலகத்தாரால் சாட்சி சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர், தூய வாழ்க்கை வாழ்ந்தவர், தாவா பணி செய்தவர், பல நூறு பேரை முஸ்லிம்களாக ஆக்கியவர், பல வகையிலும் நற்செயல்களால் தாவா செய்தவர், அந்த நல்லவரின் பெயரால் துஆ ஏத்துக்கோன்னு சொல்லித்தான் நாம அங்க போய் இன்று கேட்கிறோமே ஒழிய நேரடியாக அவங்கள்ட்டயே போய் எல்லாத்தையுமே கேட்கிறோம்னு சொல்றது பார்ப்பவர்களின் குறைபாடு. சரி, இது மூன்றாவது. நல்ல காரியங்களை, நல்ல மனிதர்களை முன்னிறுத்தி துஆ செய்வது என்பது இஸ்லாமிய மரபு, அது பாரம்பரியமான முறை. இது மூன்றாவது படிப்பினை. நான்காவது, அந்த 3 நபர்களும் கேட்ட துஆ இருக்கு பாருங்க, நான் செஞ்ச இந்த காரியத்தைன்னு சொன்னாங்கல்ல, இந்த 3ஐயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தாயாருக்கு பணிவிடை செய்தார், இது அல்லாஹ்விற்கு செய்யற வணக்க வழிபாடுகள்ல வருதா? இல்லை. இரண்டாவது ஒருவர் விபச்சாரம் செய்யாமல் தற்காத்து கொண்டார், இதுவும் அல்லாஹ்வுக்கு செய்யற வழிபாடுகள்ல வருதா அப்படின்னா இல்லை.
மூணாவது ஒருத்தர் பணியாளருடைய சம்பளத்தை எடுத்து வச்சு பின்னாடி கொடுத்தார். இதுவும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள்ல வருதான்னா இதுவும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? நான் இரவு முழுக்க நான் உன்னை தொழுதிருக்கிறேன் எனவே திறந்து விடுன்னு கேட்கலவங்க. அல்லது இரவுகள்லாம் உழுந்து நான் உட்காந்து திக்ரு செஞ்சிருக்கிறேன், 40 நாட்கள் 50 நாட்கள் 80 நாட்கள் 90 நாட்கள் என்று இறைநேசர்கள் எல்லாம் திக்ரிலே உட்கார்ந்தால் சில்லா என்று சொல்வார்களே, அப்படி தனிமையிலே அமர்ந்து திக்ரு செய்திருக்கிறேனே, அப்படிப்பட்ட அமல்களை சொல்லி அவங்க கேட்கல. அல்லது நோன்பை வச்சு அவங்க கேட்கல, ஹஜ்ஜை வச்சு கேட்கல, ஜக்காத்தை வச்சு கேட்கல. எதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு நாம் நேரடியாக வணக்க வழிபாடுகள் என்று சொல்லுகிறோமோ, மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறதோ, அந்த அமல்களை எல்லாம் அவங்க குறிப்பிட்டு சொல்லி எங்களுக்கு கதவை திறந்து விடு அப்படின்னு துவா கேட்கல. அவர்கள் சொன்ன 3 நற்காரியங்களுமே தன்னோடு வாழ்பவர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட நடைமுறை சம்பந்தப்பட்டது. அப்படி என்றால் நாம செய்கிற நல்ல காரியங்கள் என்பவை வணக்க வழிபாடுகளை விட சிறந்தது. அதனால தான் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை முஸ்லிம் கேள்வி கணக்குக்கு வருகிற போது ஒருவேளை அவன் தொழுகையில் பற்றாக்குறையில் இருந்தால், நோன்பில் பற்றாக்குறையில் இருந்தால், என்னை நேரடியாக வணங்குகிற வழிபாடுகளில் அவன் பற்றாக்குறையோடு இருந்திருந்தால், நான் நாடினால் அவனை ஒரே நிமிடத்தில் மன்னித்து விடுவேன். 50 வருஷமா ஒருத்தர் தொழுகவே இல்லை உலகத்துல வாழ்ந்த காலத்துல, அல்லாஹ் நினைத்தால் அதை அரை நொடியில் மன்னித்து விட்டு நீ சொர்க்கம் செல் என்று சொல்லி விடுவான். அதுவே சக முஸ்லிமுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினருக்கு அல்லது அண்டை வீட்டாருக்கு அல்லது நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருடைய மனதை நோவினைப்படுத்தி இருந்தார், அல்லாஹ் தெளிவாக சொல்லி விடுவான், நீ எவ்வளவு அமல்கள் வைத்திருந்தாலும் உன்னால் பாதிக்கப்பட்ட, உன்னால் நோவினைக்குள்ளாக்கப்பட்ட மனிதர் உன்னை மன்னிக்காதவரை நான் உன்னை மன்னிக்க முடியாது, நீ சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் மன்னிப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான்னு இருக்கு. இப்போ நல்ல பண்புகள் மனிதனை எப்படிப்பட்ட உயரத்திற்கும் கொண்டு போக முடியும் என்பதை ஏற்றுக்கொள்வது போல, தீய பண்புகள் எப்படிப்பட்ட இழிநிலைக்கும் நம்மளை கொண்டு போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஊரறிந்த விபச்சார பெண்மணி ஒருவர் ஒரு தாகத்திலே துடித்து கொண்டிருந்த ஒரு நாய்க்கு தன்னுடைய ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு குடிப்பதற்கு கொடுத்தாள் அப்படின்னு தகவல் சொல்லப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இந்த ஒரு காரியம் போதுமானது. யாரு? சாதாரண பெண்மணி இல்லை, ஊரறிந்த விபச்சார தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாளே அவள், அந்த பாவங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை அல்லாஹ் இந்த நேய சிந்தனைக்கு கொடுத்திருக்கிறான். அடுத்தவர்களை நேசித்தல், ஒரு விலங்கு ஒரு நாய்க்கே இரக்கம் காட்டிய பெண்மணிக்கு அல்லாஹ் இப்படி மகத்தான கூலி கொடுக்கிறான் என்றால், நாம் நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் சுற்றத்தாரிடத்தில் இரக்க குணத்தோடு பழகும் போது அதற்கு கிடைக்கிற கூலி எவ்வளவு பெரியதாக இருக்கும். இதற்கு நேர் மாற்றமாக இன்னொன்றும் நடந்தது. இன்னொரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டது. இரவு முழுக்க நின்று வணங்குகிறாள், நோன்பு வைக்கிறாள், அப்படி ஒரு இபாதத். அவளை போன்று இபாதத் செய்யக்கூடிய பெண்மணியை பார்க்கவே முடியாது. ஆனால் அவள் வளர்த்துகிற பூனையை கட்டி போட்டு சித்திரவதை செய்கிறார். சித்திரவதை செய்கிறாள் என்றால் நேரத்திற்கு உணவு கொடுக்கறது இல்லை, தண்ணி கொடுக்கறது இல்லை, அதை சரியா கவனிக்கிறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணி நரகத்திற்கு செல்வதற்கு இது போதும். இப்போ அல்லாஹ்விற்கு மனிதர்களை படைத்தது மூலம் வணக்க வழிபாடு மாத்திரமே நோக்கம் என்று இருந்தால், நீ என்ன தொழுகிற இல்ல, அடுத்தவங்களை நீ நிந்திச்சா என்ன, பரவாயில்ல சொர்க்கத்துக்கு போ, அப்படிதானே சொல்லணும் அல்லாஹ். அடுத்தவருடைய மனதை புண்படுத்துற, பூனையை பார்த்துக்கிறது இல்லை, நாயை பார்த்துக்கிறது இல்லை, அடுத்தவரிடத்துல கடுசான வார்த்தைகளை பேசுகிறாய், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு செய்யக்கூடிய தொழுகையில், என்னை நினைக்கிற திக்ரில், எனக்காக வைக்கிற நோன்பில் நீ சரியாக இருக்கிறாயா, அப்படி என்றால் சொர்க்கம் செல் என்று அல்லாஹ் ஒருவரை கூட சொர்க்கத்திற்கு அனுப்பவே மாட்டான். இதற்கு மாற்றமாக பல ஆண்டுகள் தொழாத திக்ர் செய்யாத நோன்பு வைக்காத எத்தனையோ லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் நாளை சொர்க்கத்திற்கு செல்வார்கள்.
என்ன காரணம் என்றால் அவர்கள் நல்ல பண்புகளோடு உலகத்தில் வாழ்ந்திருப்பார். ஒரு குர்ஆனில் ஒரு வசனம் 2 இடத்துல வருது. அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், இன்னொரு இடத்துல அல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல். குழப்பம் விளைவிப்பது கொலை செய்வதை விட கொடியது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடத்துல கடினமானது, இன்னொரு இடத்துல பெரியது. ஒருத்தர் கொலை செய்கிறத விட நீங்க ஃபித்னா பேசுறது அது ரொம்ப கடினமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். கொலை செய்யறது பாரதூரமானது இல்லையா? அதை விட ஃபித்னா பேசுறது மோசமானதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இன்னொரு இடத்துல அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்மா அஹீஹி மைத்தன், உங்களின் சகோதரனுடைய பிணத்தில் இருந்து அவனது இறைச்சியை நீங்கள் வெட்டி சாப்பிட விரும்புவீர்களா? குர்ஆனிலே பல உதாரணங்கள் வருகிறது, பல எச்சரிக்கைகள் வருகிறது. ஆனா எதுவுமே அருவருப்பா இருக்காது. இந்த இடத்துல அருவருப்பா வருது. ஒருத்தரை பத்தி நீங்க குறை பேசாதீங்க. லா யகத்த பாதுக்கும் பாகுதா, ஒருத்தரை பத்தி நீங்க குறை காணாதீங்க, ஆராய்ச்சி செய்யாதீங்க, ஜாசூஸ் உளவாளி வேலை செய்யாதீங்க, அடுத்தவன் என்ன தப்பு பண்றாங்கிறத துருவி துருவி ஆராயாதீங்க. இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு வர்ற தொடர்ல கடைசியா இதை சொல்றான், உங்களுடைய சகோதரன் மௌத்தான பிறகு அவனது ஜனாசாவின் அந்த மக்கி போன இறைச்சியை நீங்கள் எடுத்து சாப்பிட விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்கள். அது போல அவனை பற்றி நீங்கள் பேசுவதை வெறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் தனக்கு செய்யப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகளில் கூட இவ்வளவு தூரம் மனிதனை எச்சரிப்பது கிடையாது. எங்கே எச்சரிக்கிறான் என்றால் அடுத்தவர்களுடைய உரிமைகளை பேணி நடக்கிற விஷயத்தில் மட்டும்தான் மனிதன் மிக குறைவான கவனத்தோடு இருப்பான் என்பதை அறிந்து அல்லாஹ் இப்படி எச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். நிறைய எச்சரிக்கைகள், எல்லாமே ஆபத்தானவைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹஸது யஅகுலுன் நார், அல் ஹஸது யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நார் அல் ஹதப. நெருப்பு விறகை தின்று அழித்து விடுவதை போல பொறாமை குணம் உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அழித்து விடும் என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல, நாளை மறுமையில் ஒரு முஸ்லிம் வருவார், உஹது மலை போன்ற நன்மைகள் அவருக்கு பின்னாலேயே வரும். அவர் உலகத்தில் வாழும்போது செய்த நன்மைகள் மலை மலையாய் நன்மைகளை கொண்டு வருவார். அந்த நன்மைகளை எல்லாம் பார்க்கிற போது நிச்சயம் நாம் வென்று விடுவோம் என்று அவர் நினைப்பார். நமக்கு சொர்க்கம்தான். ஏன்னா மற்றவங்களையும் பார்ப்பார். ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கக்கூடிய நன்மை மலைகளை எல்லாம் பார்க்கிற போது இவருடைய நன்மை மலை ரொம்ப பெருசா இருக்கும். அந்த நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணுவார், அந்த வெளித்தோற்றத்தை வெளி காட்சியை பார்த்து நம்பி மற்றவங்களை விட நம்ம அதிகமா வச்சிருக்கிறோம், அதனால நமக்கு பிரச்சனை அநேகமா இருக்காது, சொர்க்கத்துக்கு போயிடுவோம் நம்பிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இறுதியில் அவர் நரகத்திற்கு செல்வார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு நன்மைகள் வைத்ததற்கு பிறகுமா அவர் நரகத்திற்கு போவார்? ஆமா. ஏன் அவர் நரகத்திற்கு போனார்? அவர் எந்த அளவிற்கு நன்மைகளை செய்து கொண்டே இருந்தாரோ அந்த அளவிற்கு அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவார், அவதூறு பேசுவார். ஒருவரை பற்றி பேசுகிற போது அவர் இல்லாத நேரத்தில் பேசுவார். ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை இவர் பேசுகிற போது அவர் சீர்திருத்தம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பேச மாட்டார். வெளி தோற்றத்தில் அப்படிதான் தெரியும். ஏங்க என்னை பத்தி இப்படி சொன்னீங்களாம்ல அப்படின்னு போய் கேட்டா, இல்லைங்க நீங்க திருந்தட்டும்னு நான் சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரு சஹாபாக்கள் ஒரு சஹாபியிடத்தில் இருந்த குறையை பற்றி பேசி கொண்டிருந்த போது அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஒரு சகோதரன் கிணற்றில் விழுந்து விட்டான், நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனே அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சியில நாங்கள் இறங்குவோம். உடனே எப்படி தூக்க முடியும்? ஒரு கயிறு கிடைக்குதா, அல்லது ஒரு சேலை கிடைக்குதா, ஏதாவது ஒரு துணி கிடைக்குதா? அவரை காப்பாற்றுவதற்கான முழு முயற்சியில் இறங்குவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களின் சகோதரர் ஒருவன் பாவத்தில் வீழ்ந்து விட்டார், ஏதோ ஒரு மது போதை அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாருன்னா அவரை தூற்றாதீங்க. முதல்ல அவர் அங்கிருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவரை தூற்றுறதுல உங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. குறைகளை பேசி தெரியாதீர்கள் என்றார்கள். சில சஹாபாக்கள் மற்றவர்களை பற்றி குறை சொன்ன போது கூட, உங்களில் ஒவ்வொருவரையும் 100% நற்குணம் மிகுந்தவர்கள் என்று நான் என் மனதில் எண்ணி வைத்திருக்கிறேன். எனவே உங்களில் யாரேனும் குறை செய்தால் என்னிடத்தில் வந்து சொல்லாதீர்கள். சரி, என்னதான் செய்யறது? அவர் அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அவரிடமே நீங்கள் பேசுங்க. பேசினால் கேட்க மாட்டார், துவா செய்யுங்கள்.
இது ரெண்டையும் தவிர்த்து அடுத்தவர்களிடத்தில் பேசுவது அது அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, குறிப்பா பேசுறவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய நன்மைகளை எல்லாம் அதை அழித்து இல்லாமல் ஆக்கிவிடும். எனவே அல்லாஹ் எதிர்பார்க்கிற நல்லடியார்களாக நற்குணம் மிகுந்தவர்களாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.